ஆலய தீபம் நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் அடிமுடி காணா அனந்த ரூபன் ஜோதி பிழம்பாக காட்சியளித்த சிவபெருமானை எப்படியெல்லாம் பிரம்மாவும் திருமாலும் காண எண்ணி காணாமல் அடியையும் முடியையும் காணாமல் போனார்களோ அதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தங்களில் யார் பெரியவன் என்று ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. பிரம்மா, இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களையும் நான் தானே படைக்கிறேன், படைக்கும் தொழில் இருந்தால் தானே காக்கவும் அழிக்கவும் இயலும், நானே இல்லை அப்படின்னா திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் வேலையே இல்லையே என்ற ஒரு ஆணவத்திலே இருக்கிறார். திருமாலிடம் சென்று ஒன்றை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் என்கிறார். மகனிடமிருந்து நான் என்ன கேட்பதற்கு இருக்கிறது என்ற சந்தேகம் திருமாலுக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட சரி, என்னத்தான் சொல்ல போறாரோ அப்படின்னு திருமாலும் கேட்கிறார். வந்த பிரம்மன், நான் தான் இந்த உலகத்திலே பெரியவன், உயிர்களை நான் படைக்கவில்லை என்றால், உயிர் இயக்கம் இல்லை என்றால் காக்கவும் அழிக்கவும் இயலாதது தானே, அதனால் நான் தான் பெரியவன் என்று வாக்குவாதம் செய்கிறார். திருமாலுக்கு உடனே கோபம் ஏற்படுகிறது. நீதான் பெரியவன், உனக்குதான் அதிக வலிமை இருக்கிறது அப்படின்னா முன்பொரு நாள் உன்னுடைய தலைகளில் ஒரு தலையை கொய்து எறிந்தாரே ஈசன், மீண்டும் அந்த தலையை உன்னால் ஏன் திரும்ப கொண்டு வர இயலவில்லை என்று கேட்கிறார். சோமுகாசுரன் முன்னொரு நாள் வேதங்களை எல்லாம் திருடி கொண்டு சென்று விட்ட பொழுது மச்ச அவதாரம் எடுத்து நான் தானே அந்த வேதங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தேன், அப்பொழுது உன்னுடைய வலிமை எங்கே போய்விட்டது என்றெல்லாம் கேட்கிறார். இப்படி இருவருக்கும் கடுமையான போர் நிகழ்ந்து வருகிறது. இதை பார்த்த உலக உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த அச்சம் ஏற்படுகிறது. இந்த போர் எங்கு சென்று முடிய போகிறதோ என்று உயிர்கள் எல்லாம் அச்சத்திலே இருந்த சமயம் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தோடு ஒரு ஜோதி பிழம்பானது அந்த இடத்திலே எழுகிறது. எழுந்த அந்த ஜோதி பிழம்பிலிருந்து அசரீரி வெளிப்பட இந்த ஜோதியினுடைய அடியையும் முடியையும் யார் முன்பு சென்று காண்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே பெரியவர்கள் என்று ஒரு குரலானது கேட்கிறது. இந்த ஒளி எங்கிருந்து வந்தது? இந்த குரல் ஏன் இப்படி சொல்கிறது? இது என்னவாக இருக்கக்கூடும் என்றெல்லாம் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை. உடனே பிரம்மன் அன்னப்பறவையாக வடிவம் கொண்டு அந்த ஜோதி பிழம்பினுடைய முடியை காண புறப்பட்டு சென்று விடுகிறார். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு அந்த ஜோதி பிழம்பினுடைய அடியை காண்பதற்காக சென்று விடுகிறார். இப்படி பல யுகங்களாக இருவரும் சென்று கொண்டிருக்க அந்த ஜோதி பிழம்பும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பிரம்மன் ஒரு கட்டத்திலே செல்கின்ற பொழுது மிகுந்த சோர்வடைந்து விடுகிறார். அவருடைய இறக்கைகள் எல்லாம் அந்த தீப்பிழம்பிலே கருகி போய் விடுகின்றன. மீண்டும் கீழே விழுகின்ற பொழுது ஒரு தாழம்பூவானது அந்த ஜோதி பிழம்பிலிருந்து கீழே இறங்கி கொண்டு வருகிறது. பிரம்மர் அந்த தாழம்பூவிடம் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். நான் இந்த ஜோதி பிழம்பின் முடியிலிருந்து விழுகிறேன், பல கோடி யுகங்களாக விழுந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் கீழே சென்றடையவில்லை என்று சொல்கிறது. உடனே பிரம்மாவிற்கு மிகுந்த குழப்பம். பல கோடி யுகங்களாக அது விழுந்தாலும் இன்னும் சென்று சேரவில்லையே, நம்மால் அதனுடைய முடியை காண இயலாது, அதனால் தாழம்பூவை பொய் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார். பிரம்மா அதனுடைய முடியை கண்டுவிட்டதாக தாழம்பூ சிவபெருமானிடம் பொய் சொல்லுமாறு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார் பிரம்மா. படைக்கும் கடவுளாயிற்றே, அவர் சொன்னால் தட்டவா முடியும்? உடனே தாழம்பூவும் பொய் சொல்வதற்கு ஒத்துக்கொண்டது. உடனே அந்த ஜோதி பிழம்பிடம் வந்து பிரம்மா முடியை கண்டுவிட்டார் என்று ஒரு பொய் சொல்லிவிடுகிறது. உடனே ஜோதி பிழம்பாக விளங்கிய சிவபெருமானுக்கு மிகுந்த கோபம். பொய் சொன்ன தாழம்பூவிற்கு சாபம் கிடைக்கிறது, பிரம்மனுக்கும் சாபம் கிடைக்கிறது, தாழம்பூவிற்கு சாபம் கிடைக்கிறது. எந்த திருக்கோவிலிலும் தன்னுடைய அர்ச்சனைக்கு நீ பயன்படக்கூடாது என்று ஒரு சாபத்தை சிவபெருமான் வழங்கி விடுகிறார். ஆனால் அது தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறது. உடனே சிவபெருமான் அதற்கு மன்னிப்பை வழங்கி உத்திர கோசமங்கை என்கின்ற ஒரு அற்புதமான திருத்தலத்திலே பக்தைக்காக நான் எழுந்தருளுகிறேன். அந்த திருத்தலமானது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அருகிலே இருக்கிறது. அந்த உத்திரகோச மங்கை என்கின்ற திருத்தலத்தில் மட்டும் நீ
என்னுடைய அபிஷேகத்திற்கு பயன்படுவாய் என்று ஒரு சாப விமோசனத்தை தருகிறார். இந்த திருத்தலமானது முதலில் ஏற்பட்ட திருத்தலமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக நவகிரகங்கள் உருவாவதற்கு முன்பே சூரியன், சந்திரன், செவ்வாய் இவை 3 மட்டும் இருந்த பொழுதே இந்த தலமானது இருந்திருக்கிறது. இதனை இந்த திருத்தலத்திற்கு சென்று நாம் வழிபடுகின்ற பொழுது காணலாம். ராவணன் வழிபட்ட அற்புதமான திருத்தலம் இது. மண்டோதரி ஒரு சிவபக்தனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த திருத்தலத்திலே தவம் இருந்து மிகுந்த சிவபக்தனான ராவணனை கரம் பிடிக்கிறாள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம். ஆருத்ரா தரிசனம், மார்கழி மாதத்திலே நிகழக்கூடிய ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய திருத்தலம் இந்த உத்திரகோச மங்கை. இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் தாழம்பூ ஈசனினுடைய அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒரு சாப விமோச்சனம் அந்த தாழம்பூவிற்கு கிடைக்கிறது. பிரம்மாவும் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார். இருந்தாலும் சிவபெருமானுக்கு மிகுந்த கோபம். பிரம்மாவிற்கு எங்கும் தனியாக கோவில்கள் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு சாபத்தை வழங்கி விடுகிறார். இருந்தாலும் பிரம்மா மன்னிப்பு கேட்டதற்கு இணங்க சிவலிங்கத்தினுடைய அடிப்பகுதியில் பிரம்மனை வீற்றிருக்குமாறு செய்து அவருக்கும் அபிஷேகங்கள், ஆராதனைகள் கிடைக்க வேண்டும் என்று ஒரு சாப விமோச்சனம் தருகிறார். அப்படி சிவலிங்கத்தினுடைய அடிபாகத்தில் பிரம்மாவும், நடுபாகத்தில் திருமாலும், அதனுடைய மேல் பாகத்தில் சிவபெருமானும் இருந்து அருள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி அடிமுடி காணா பிரம்மாவாலும் திருமாலாலும் அடியையும் முடியையும் காண முடியாத அற்புதமான தினம் இந்த கார்த்திகை பௌர்ணமி தினம். திருவண்ணாமலை உச்சியிலே ஜோதி பிழம்பாக காட்சி அளிக்கின்ற சிவபெருமானை நாம் கண்டு வணங்குகின்ற பொழுது எல்லாவித நற்பேறுகளும் நமக்கு கிட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.